Hi students, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா 12th physics first lesson ல வரக்கூடிய ஒரு முக்கியமான 5 mark question, very important 5 mark question. See the topic number 1.8.5. Capacitors are connected in series and parallel. அதாவது சீரிஸ்லயோ அல்லது parallelலயோ வந்து capacitors கனெக்ட் பண்ணும்போது what about the total capacitance அல்லது வந்து என்னது effective capacitance எல்லாமே மீனிங் ஒண்ணுதான் or net capacitance. So அதோட வேல்யூ ஆர் அதோட எக்ஸ்பிரஷனுக்கான क्वेश्चन தான் இது. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் 3 capacitors நம்ம சூஸ் பண்ணிப்போம். ஃபர்ஸ்ட் சீரிஸ், the next parallel. So first capacitors in series. So first என்ன எடுத்துக்கிறோம்? Let us consider 3 capacitors of capacitances C1, C2 and C3. அதாவது மூணு கெபாசிட்டர்ஸ் இருக்கிறோம். அதோட கெபாசிட்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா C1, C2, C3 டிஃபரெண்டா கொடுத்திருக்கோம் அப்படின்னா ஒவ்வொரு கெபாசிட்டரோட கெபாசிட்டன்ஸும் எப்படி இருக்கலாம்? டிஃபரெண்டா இருக்கலாம் இல்லையா? சோ இப்ப ஒரு கெபாசிட்டர் C1, the next see the second one and see the third one. So these three capacitors are connected in series. Okay, C1, C2, C3 connected in series with a battery of voltage V. This is the battery. Okay, so battery of what? Voltage V. அதாவது V voltage provide பண்ணக்கூடிய ஒரு பேட்டரி கூட வந்து சீரிஸ்ல கனெக்ட் பண்ணிருக்கோம். சீரிஸ்னா தொடர்ச்சி. ஓகே, சீரிஸ்ல கண்டிஷன் இருக்கு. எங்க நம்ம இந்த கனெக்டிவ் வயர்ஸ் எங்க கட் பண்ணாலும் so we'll get what? 2 meeting points. So ரெண்டு meeting point வந்து series more than 2 what junction இல்லையா? இப்ப 3 junction ஒரு பாயிண்ட்ல வந்து 3 junction வந்து கிராஸ் ஆகுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது parallel. Okay, so this is series. Okay, so when the battery is connected with the capacitor C1, C2 and C3 in series, the negative terminal of a battery, it will provide what? Electrons. So on the negative terminal of a battery வந்து என்ன பண்ணும்? Electrons provide பண்ணும். இப்போ இந்த electrons என்னது? Transfer to the right side of the right side plate of the capacitor C3. இந்த C3 capacitor ஏன்னா ஒரு capacitor ரெண்டு பிளேட் இருக்கும். ஒரு பிளேட்ல பாசிட்டிவ் சார்ஜஸ் நம்ம ஸ்டோர் பண்ணோம், இன்னொன்னுல வந்து நெகட்டிவ். சோ ஸ்டார்டிங்ல இது வந்து சார்ஜஸ் இல்லன்னு சொல்ல முடியாது, ஆனா இத வந்து சார்ஜ் பிளேட்னு சொல்ல முடியாது. சார்ஜ் பிளேட்னா ஒண்ணி பாசிட்டிவ்லி சார்ஜ் பிளேட் இல்லனா நெகட்டிவ்லி சார்ஜ் பிளேட் தான் சொல்லணும் இல்லையா? மத்தபடி இதுல வந்து பாத்தீங்கன்னா செப்பரேட்டா பாசிட்டிவ் நெகட்டிவ் தனித்தனியா இல்ல, இருந்திருந்தா சொல்லிருப்போம் பாசிட்டிவ் அல்லது நெகட்டிவ்லி சார்ஜ் பிளேட். சோ அதனால இந்த பிளேட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அன்சார்ஜ் பிளேட்ஸ் ஆர் நியூட்ரல் பிளேட்ஸ். அப்படின்னா என்ன? நேச்சரா வந்து சார்ஜஸ் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணாம இருக்கும்போது சாதாரண கண்டக்டிவ் மெட்டீரியல்ஸ் இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அன்சார்ஜ் மெட்டல் பிளேட். அன்சார்ஜ்னா சார்ஜ் இல்லன்னு அர்த்தம் கிடையாது. ஏன்னா உங்களுக்கே தெரியும் each and every material is made up of what? Atoms. ஒவ்வொரு ஆட்டம்ஸ்குள்ள இருக்கக்கூடிய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ் ஈக்குவலா இருக்கும். அதனாலதான் ஆட்டம்ஸ் ஆர் நியூட்ரல். அப்ப ஆட்டம்ஸ் நியூட்ரலா இருந்துச்சுன்னா அது இருக்கக்கூடிய மெட்டல் பிளேட்ஸ் எப்படி இருக்கும்? நியூட்ரல். பாசிட்டிவ்லி சார்ஜ்னு சொல்ல முடியாது, நெகட்டிவ்லி சார்ஜ்னு சொல்ல முடியாது. ரீசன் பாசிட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் as well as நெகட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் ஆர் ஈக்குவல். சோ அதனாலதான் என்ன சொல்றோம் அப்படின்னா அன்சார்ஜ்னு சொல்றோம், இல்ல வந்து நியூட்ரல்னு சொல்றோம். ஓகேவா? சோ அப்படி இந்த நெகட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகிள் C3ங்கற கெபாசிட்டரோட ரைட் சைடு பிளேட்ல போய் ஸ்டோர் ஆகுது. அப்ப இந்த இடத்துல எக்ஸாம்பிள் ஒரு 4 எலக்ட்ரான்ஸ் வெச்சுமா 1 2 3 4 எலக்ட்ரான்ஸ் ஸ்டோர் ஆகுது. இப்போ என்ன ஆகும்னா by the process of electrostatic induction. electrostatic induction நமக்கே தெரியும் இல்லையா? electrostatic induction என்ன? ஒரு சார்ஜ் மெட்டீரியல் எக்ஸாம்பிள் நெகட்டிவ் வெச்சுப்போமே, அதுக்கு பக்கத்துல ஒரு அன்சார்ஜ் மெட்டீரியல் வச்சோம் அப்படின்னா this is uncharged. இப்ப இந்த கேஸ பொறுத்த வரைக்கும் இந்த பிளேட் இப்ப uncharged. uncharged என்ன சொன்ன? சார்ஜஸ் இல்லன்னு அர்த்தம் கிடையாது, ஈக்குவல் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்கும். ஏன்னா that is made up of atoms. ஆட்டம்ஸ்னால ஈக்குவல் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ் ஆர் தேர். உங்களுக்கே தெரியும். சோ அப்ப இதுல பிளஸ் இருக்கும் மைனஸ் இருக்கும். அப்ப இந்த நெகட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகிள்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த அன்சார்ஜ் பிளேட் ஆர் நியூட்ரல் பிளேட்ல இருக்கக்கூடிய நெகட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகிள்ஸ் ரிப்பல் பண்ணும். ஓகேவா? அப்ப இதுல இருக்கக்கூடிய மைனஸ் ரிப்பல் ஆகி என்ன பண்ணும் அப்படின்னா okay, so the negatively charged particles were in the left side plate of C3 capacitor left side plate la irukku negatively charged particles அப்படியே transfer ஆகி C2 என்கிற capacitor right side plate la store ஆயிடும்.
1 2 3 4 ஈக்குவல் நம்பர். ஏன்னா இது 4 எலக்ட்ரான்ஸ், இதுல இருக்கிற 4 எலக்ட்ரான்ஸை ரிப்பல் பண்ணி இந்த பக்கம் கொண்டு வந்துரும். இனி இதுல எது மட்டும் இருக்கும்? பாசிட்டிவ் மட்டும் தான் இருக்கும். ஓகேவா? சோ அப்ப இதுல வந்து only positive charges. ஓகே, திருப்பி இந்த 4 எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா by the same process of electrostatic inductionல directly இது uncharged தானே, அப்ப இதுல equal number of positive equal number of negative இருக்கும். இந்த 4 எலக்ட்ரான்ஸ் இதுல இருக்கக்கூடிய அந்த 4 எலக்ட்ரான்ஸை ரிப்பல் பண்ணி அந்த 4 எலக்ட்ரான்ஸை வந்து C1 கெபாசிட்டருடைய ரைட் சைடு பிளேட்ல வந்து ஸ்டோர் பண்ண வைக்கும், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிரும். அப்ப இதுல என்ன மட்டும் இருக்கும்? இப்ப இதுல பாசிட்டிவ், ஈக்குவல் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ். ஓகே, the next அதே மாதிரி இது என்ன பண்ணும்? நெகட்டிவ். இது அன்சார்ஜ் பிளேட் தான, இதுல ஈக்குவல் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கும். சோ இதுல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸை ரிப்பல் பண்ணும். அப்ப எலக்ட்ரான்ஸை ரிப்பல் பண்ணுது, அப்ப இந்த பிளேட் ஃபுல்லி எதா மாறிடும்? பாசிட்டிவ். அப்படி இதுல ரிப்பல் ஆன எலக்ட்ரான்ஸ் எங்க போயிடும் அப்படின்னா இந்த எலக்ட்ரான்ஸ் அப்படி எங்க வந்துடும்? பாசிட்டிவ் டெர்மினலுக்கு வந்துடும். ஓகேவா? சோ இந்த மாதிரி தான் அந்த கெபாசிட்டர்ஸ் வந்து நம்ம சார்ஜ் பண்ணக்கூடியது. இப்போ இதெல்லாம் கெபாசிட்டருமே சார்ஜ் பட் the same amount of charges. ஓகே, சோ அப்ப இத நம்ம அழிச்சிரலாம். அப்ப எலக்ட்ரான்ஸ் டைரக்ஷன் வந்து இங்க இருந்து இங்க. சோ அப்ப இது வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ் பிளேட் பிளஸ் q ன்னு சொல்லலாம், இது மைனஸ் q. அப்ப எலக்ட்ரான்ஸ் வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ் பிளேட்ல இருந்து எங்க வருது? பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் your பேட்டரி. எலக்ட்ரான்ஸ் வந்து அதே மாதிரி நெகட்டிவ் டெர்மினல் ஆஃப் your பேட்டரியில இருந்து C3 கெபாசிட்டர் ரைட் சைடு பிளேட். சோ அப்படி எல்லா பிளேட்ஸ்லயுமே ஈக்குவல் நம்பர் ஆஃப் சார்ஜஸ் வரும். ரீசன் all the capacitors are connected in series. ஆனா நம்ம கொடுத்த எனர்ஜி வந்து பாத்தீங்க அப்படின்னா வேரி ஆகும் இல்லையா? ஸ்டார்டிங்ல இருக்கக்கூடிய எனர்ஜி வேற, அப்புறம் அந்த ப்ராசஸ்க்கு வந்து எனர்ஜி லெவல் வேற. சோ அந்த எனர்ஜிங்கிறது தான் அப்ளைட் வோல்டேஜ். சோ அப்ப each capacitor carries different amount of potential difference. So V1, V2, V3. So அப்ப amount of charge same. Okay, the next capacitance differ, ஆனால் இருக்கக்கூடிய charges same. Then the potential difference across the capacitors also differ. அப்ப எது கால்குலேட் பண்ணனும்? potential difference கால்குலேட் பண்ணனுமா சார்ஜ் கால்குலேட் பண்ணனுமான்னு கேட்டா potential difference. ஏன்னா சார்ஜ் வந்து சேமா இருந்தா கால்குலேட் பண்ண அவசியம் கிடையாது, டிஃபரண்டா இருந்தா கால்குலேட் பண்ணனும். therefore the total potential or potential difference across the capacitors, okay, capacitors of capacitances இதெல்லாம் C1, C2 and C3 in series, connected in series. V is equal to V1 plus V2 plus V3. இதெல்லாம் ஆட் பண்ணனா applied potential value கிடைக்கும். ஓகேவா? சோ நமக்கு தெரிஞ்ச ஒரு ஃபார்முலா இருக்கு. we know that capacitance ஃபார்முலா என்னது? C is equal to Q by V. இந்த ஃபார்முலா தான் நம்ம இப்ப யூஸ் பண்ண போறோம். சோ அப்ப C is equal to Q by V. இதுல இருந்து V மேல வந்து V தான் வேணும். V இங்க வந்துச்சுன்னா V is equal to Q by C. சோ இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். இது V is equal to, அப்ப V1 னா V1 is equal to Q by C1. ஏன் வந்து Q1 by C1 ங்கறத மாத்தல? ஏன்னா amount of charge வந்து சீரிஸ்ல வந்து எல்லா கெபாசிட்டர்லயுமே சேமா இருக்கும். சோ அதனால Q தான், 1 2 ன்னு போட கூடாது, சேம். then capacitors வந்து இல்ல different capacitance value. so C1 C2 C3 ங்கறனால C1. so அதே மாதிரி V2 Q by C2, அதே மாதிரி V3 எடுத்துக்கிட்டோம்னா Q by C3. ஒருவேளை அடிஷனலா கெபாசிட்டர்ஸ் ஆட் பண்ணோம் அப்படினா V4 அப்படி எடுத்துக்கலாம். ஓகேவா? சோ இத சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். V is equal to V1 V2 V3 சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. Q by C1 plus Q by C2 plus Q by C3. ஓகேவா? so Q காமன் எடுத்துட்டோம்னா 1 by C1 plus 1 by C2 plus 1 by C3. so இது V is equal to, suppose இப்போ என்ன அப்படினா if these three capacitors of capacitances are connected where in series, okay, then formed to be a what are formed or considered as a single capacitor or the equivalent value of single capacitor. இல்லையா? அதாவது இந்த மூணு கெபாசிட்டர்ஸையும் வந்து சீரிஸ்ல இருக்கிற மூணு கெபாசிட்டர்ஸையுமே ஜாயின் பண்ணி அதுக்கு ஈக்குவலன்ட் கெபாசிட்டரா கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா we can write three capacitors of capacitances, right? Three capacitors of capacitances. What are they? C1, C2,
C3 are in series considered to be formed as a equivalent single capacitor இல்லையா ஒரு சிங்கிள் கெபாசிட்டரா கன்சிடர் பண்ணோம் சிங்கிள்னா CS ஏன்னா இந்த டயர் எப்படி மாறும் மூணு சேர்த்து ஒண்ணா மாறும்போது கெபாசிட்டர் வந்து என்னது CS சோ இதுல பாசிட்டிவ் சோ இதுல வந்து நெகட்டிவ் ஓகே தென் பேட்டரி இது V CS ஆ இருந்துச்சுன்னா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம் V க்கு பதிலா V is equal V தான டோட்டல் அப்ப V is equal ஃபார்முலா என்ன Q by V சோ அதே மாதிரி இங்க CS இருக்கு இல்லையா V is equal to sorry ஃபார்முலா என்னது ஜெனரல் ஃபார்முலா C is equal to Q by V நமக்கு தேவை V அப்ப V is equal to Q by C C ன்னு போடக்கூடாது CS capacitors of capacitances are connected in series அப்ப மூணு கெபாசிட்டர்ஸ்மே வந்து சீரிஸ்ல நம்ம ஜாயின் பண்ணி அதுக்கு ஈக்குவலன்ட் வேல்யூ இருக்கக்கூடிய சிங்கிள் கெபாசிட்டரா வந்து நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படினா ஃபார்முலா V is equal to Q by CS capacitor in series ஓகே சோ இப்போ இத இந்த V ல சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம் அப்ப இத சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன வரும் சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா V பிளேஸ்ல Q by CS equal to இங்க என்ன இருக்கு Q into 1 by C1 plus 1 by C2 plus 1 by C3 so Q cancel so 1 by CS equal to 1 by C1 plus 1 by C2 plus 1 by C3 okay va so அப்ப வந்து the reciprocal or the inverse of அப்படினு சொல்லலாம் இல்லையா the reciprocal of what the capacitors or the equivalent capacitors of the capacitance are connected in series is equal to the sum of the reciprocal or the sum of the inverse எப்படி வேணாலும் சொல்லலாம் the sum of the reciprocal of the capacitors of the individual capacitances இல்லையா ஒவ்வொரு தனித்தனியான கெபாசிட்டரோட கெபாசிட்டன்ஸோட ரெசிப்ரோக்கலுடைய அடிஷன் ஆனது அதோட டோட்டல் capacitance அதோட reciprocal capacitance வேல்யூ எப்படி இருக்கும் ஈக்குவலா இருக்கும் so the reciprocal of the equivalent capacitance of the capacitors in series is equal to the sum of the reciprocal of the capacitance of the individual capacitors okay va so இது வந்து series then second one capacitors in parallel so parallel எப்படி the same three capacitors இங்க battery voltage V capacitors 1 the next 2 the next this is 3 and this is 4 okay so பாருங்க எத்தனை மீட்டிங் பாயிண்ட் 1 2 3 இந்த மூணு மீட்டிங் பாயிண்ட் எல்லாத்துலயுமே சோ அதனால இது வந்து parallel so பேட்டரியோட இது பாசிட்டிவ் டர்ம் இது நெகட்டிவ் சோ அப்ப இது எல்லா பிளேட்லயுமே பாசிட்டிவ் சார்ஜஸ் இது எல்லா பிளேட்லயும் நெகட்டிவ் சார்ஜஸ் capacitance C1 C2 C3 C4 but the amount of charge வந்து different ஆ இருக்கும் இல்லையா so அப்ப Q1 Q2 Q3 Q4 but the applied potential across the capacitor same இப்ப எக்ஸாம்பிள் பாப்போமே ஒரு மோட்டார் வச்சு வாட்டரை பம்ப் பண்றீங்க பம்ப் பண்ணி ஒரு டியூப் இப்ப இந்த டியூப்ல வருது சோ இதுல மூணு பைப் தெரியும் இல்லையா சோ மூணு பைப் கனெக்ஷன் இது ஒரு டியூப் இன்னொரு டியூப் இதுல வாட்டர் வந்துட்டே இருக்குன்னு வெச்சீங்களேன் இது வந்து parallel மூணு மீட்டிங் பாயிண்ட் இருக்கு 1 2 3 சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கக்கூடிய பிரஷர் சேமா இருக்கு பிரஷர்ங்கிறது இங்க வந்து பொட்டன்ஷியல் அப்ளைட் எனர்ஜி அப்ப V வந்து சேம் V இஸ் சேம் ஆனா இந்த மூணுலயே வரக்கூடிய வாட்டரோட அளவு லெவல் எப்படி இருக்கும் வித்தியாசமா இருக்கும் அதான் சார்ஜஸ் அப்ப ஒவ்வொரு கெபாசிட்டர்லயும் C1 C2 C3 ஒவ்வொரு கெபாசிட்டர்லயும் flow கூடிய amount of charges வந்து வித்தியாசமா இருக்கும் அதான் Q1 Q2 Q3 Q4 எத்தனை எடுத்துக்கலாம் இல்ல Q3 கூட நிப்பாட்டிக்கலாம் பட் வந்து V வந்து எப்படி இருக்கும் சேமா இருக்கும் இது வந்து சீரிஸ் எப்படி எழுதலாம் ஒரு டியூப் இல்லையா 1/2 inch பைப் அது கூட 1 inch பைப் இன்னொன்னு வந்து 1.5 inch பைப் இது C1 C2 C3 வேற வேற கெபாசிட்டன்ஸ்
இதே மாதிரி ஒரு மோட்டரை வச்சு பம்ப் பண்ணி வாட்டர் கொடுத்தீங்கன்னா இதுல 1 லிட்டர் வாட்டர் ஃப்ளோ ஆகுதுன்னா அதே 1 லிட்டர் தான் வந்து இதுலயும் வரும், அதே 1 லிட்டர் தான் இங்கேயும் ஃப்ளோ ஆகும். பைப் பெருசா இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் டியூப்ல என்ன தண்ணி வருதோ அதே தான் மீதெல்லா டியூப்ஸ்லயும் வரும். அப்போ அமௌண்ட் ஆஃப் சார்ஜஸ் வந்து எப்படி இருக்கும், சேமா இருக்கும். இது சீரிஸ். ஓகேவா? ஆனா ஒவ்வொன்லயும் வந்து அப்ளை பண்ணக்கூடிய எனர்ஜி லெவல் வித்தியாசம். ஃபர்ஸ்ட் சின்ன டியூப்ல பிரஷர் அதிகமா இருக்கும், அடுத்த டியூப்ல வந்து பிரஷர் கம்மியா இருக்கும், அடுத்து போக போக குறைஞ்சிட்டே வரும் இல்லையா? இதுல எது டிஃபர் ஆகுது அப்படின்னா சார்ஜஸ் வந்து டிஃபர் ஆகுது, பட் ஒவ்வொரு கெபாசிட்டருக்கு அக்ராஸா இருக்கக்கூடிய அப்ளைடு பொட்டன்ஷியல் வந்து சேம். ஓகே, அப்ப Q is differ but voltage is same. சோ அப்ப டிஃபர் ஆகுறத கால்குலேட் பண்ணனும். இங்க அதே மாதிரி தான் டிஃபர் ஆகுறது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், அத கால்குலேட் பண்ணோம். சோ அதே மாதிரி இங்க வந்து டிஃபர் ஆகுறது வந்து எது அப்படினா சார்ஜஸ். therefore the total charge across the capacitors of the capacitances C1, C2, C3 and C4 in parallel is equal to Q1 plus Q2 plus Q3 plus Q4. Actually 3 capacitors போதும், இங்க 3 தான் எடுத்திருக்கேன், இருந்தாலும் ஒன்னு எக்ஸ்ட்ரா அடிஷனல் எடுத்திருக்கோம். சோ அப்ப சப்ஸ்டிட் பண்ணுங்க. we know that capacitance formula என்ன, C is equal to Q by V, ஜெனரல் ஃபார்முலா சொல்லி கொடுத்திருக்கேன் இல்லையா? சோ அப்ப இதுல இருந்து Q க்கு மாத்தீங்கன்னா Q is equal to மேல வந்துச்சுன்னா CV. இனி Q1 க்கு என்ன எழுதலாம், Q1 is equal to C1V. ஏன் V1 போடல, V is same எல்லாத்துக்குமே. சோ அதனால 1 2 3 அப்படி போட கூடாது. Then Q2 is equal to C2V, Q3 is equal to C3V, then Q4 is equal to C4V. So let's substitute பண்ணீங்கன்னா Q is equal to Q1 C1V plus C2V plus C3V plus C4V. Okay, so இதுல V காமன் எடுத்துட்டீங்கன்னா C1 plus C2 plus C3 plus C4. என்னது, Q is equal to, அப்ப Q என்னது, total charge. Okay, அப்ப நான் என்ன பண்றேன் அப்படினா, if these capacitors are connected in parallel and to be considered as an equivalent value of a single capacitor means we can put the letter CP. அதாவது எல்லா கெபாசிட்டர்ஸ்மே வந்து நான் என்ன பண்றேன், ஒண்ணா ஜாயின் பண்றேன். அப்ப ஜாயின் பண்ணும்போது எப்படி வரும், இது பேட்டரி B பாசிட்டிவ் நெகட்டிவ், இது நாளையும் ஜாயின் பண்ணோம்னா parallel இருக்கிறதுனால the total or the effective capacitance லெட்டர் என்னது CP. சோ இதோட எல்லாத்தோட வேல்யூ அதுல ஆட் ஆயிரும், CP அதுக்கு ஈக்குவலன்ட்டான வேல்யூ. சோ இப்படி எழுதணும். and the charge is denoted by letter Q. okay, இப்படி எழுதணும் அப்படினா we can write Q is the total charge. அப்ப Q is equal to எப்படி வரும், ஜெனரல் ஃபார்முலா Q is equal CV. இங்க எப்படி மாறும், CPV அப்படினு மாறும். CP என்னது, capacitance of capacitor இல்லையா, in parallel. okay, actually 4 capacitors சேர்ந்து தான் இந்த ஒண்ணு இல்லையா, capacitances இல்லையா of the capacitors in parallel, அதான் CPV. so இத சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படினா CPV is equal to V into C1 plus C2 plus C3 plus C4. so now VV cancel. from this CP is equal to C1 plus C2 plus C3 plus C4. so இதான் இதோட equation. அப்ப CP என்னன்னா the effective capacitance or the total capacitance of the capacitors C1, C2, C3 and C4 are connected in parallel is equal to the sum of the capacitance of the individual capacitors. ஒவ்வொரு தனித்தனியான கெபாசிட்டருடைய capacitance value ஆட் பண்ணும்போது கிடைக்கிறது தான் total capacitance of the capacitor in parallel. so இன்னொரு கண்டிஷன் சொல்லலாம், சீரிஸை பொறுத்த வரைக்கும் அதிலே எழுதணும், இங்கே நீங்க எழுத வேண்டியதுதான். என்ன சொன்னோம், சீரிஸை பொறுத்த வரைக்கும் CS ஓட வேல்யூ இதுல இருக்கக்கூடிய லீஸ்ட் வேல்யூவா நீ கொடுத்திருக்கக்கூடிய கெபாசிட்டரோட கெபாசிட்டன்ஸ் விட கம்மியா இருக்கும். எக்ஸாம்பிள் பாருங்க, C1 C2 C3 க்கு நான் எல்லாத்தையும் 1 1 கொடுக்கிறேன். கொடுத்த உடனே என்ன வரும், 1 by CS equal to 1 by 1 plus 1 by 1 plus 1 by 1. so LCM 1 மேல 3. அப்ப 1 by CS equal to 3 by 1. அப்ப CS equal to reciprocal 1 by 3 is equal to 0.33 something. அப்ப லீஸ்ட் வேல்யூவே இங்க வந்து 1 தான் ஒவ்வொரு கெபாசிட்டரோட வேல்யூ. அப்ப அதை விட கம்மியா இருக்கும் எது, effective capacitance of the capacitors in series. ஓகே, ஆனா parallel பொறுத்த வரைக்கும் கனெக்ட் பண்ணிருக்க கூடிய கெபாசிட்டருடைய எதுல வந்து மேக்ஸிமம் வேல்யூ வருதோ அதை விட அதிகமா இருக்கும் CP.
அப்ப Cp equal எக்ஸாம்பிள் எல்லாத்துக்கும் 1 ன்னு கொடுப்போமே 1 plus 1 plus 1 plus 1 plus 1 plus 1 plus 1 equal to 4. Cp யோட வேல்யூ 4. ஆனா அந்த கெபாசிட்டன்ஸ் வேல்யூல 1. ஃபார் எக்ஸாம்பிள் இதுல ஒரு வேல்யூ அதிகமா கொடுக்குறேன் 5 or 4 கொடுத்தோம் அப்படின்னா இங்க என்ன வரும் 4 plus 3 7. அப்ப இத கனெக்ட் பண்ணிருக்க கூடிய கெபாசிட்டருடைய கெபாசிட்டன்ஸ் வேல்யூ எது அதிகமா இருக்கோ அதை விட அதிகமா இருக்கும் Cp யோட வேல்யூ. ஓகே சோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் क्वेश्चन. நல்லா தெளிவா படிச்சுக்கோங்க. இங்க யூஸ் பண்ணக்கூடிய அந்த பிரின்சிபல் பினாமினா என்ன அப்படினா எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன். ஓகே சோ ஒரு முக்கியமான 5 மார்க் क्वेश्चन. சோ நல்லா தெளிவா படிச்சுக்கோங்க. ஓகே thank you.